அனைவருக்கும் இனிய அற்புதமான ஒரு காலை வணக்கம். நம்ம நம்மளோட கனவுகளை நனவாக்குறது எப்படி அப்படின்ற அந்த செயல்முறை 5 படிகள் பார்த்தோம். முதல்ல மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறது, எந்த ஒரு குறிக்கோளுமே மனம் மனசு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்றதுல பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்மளோட இதில் அந்த 5 செயல்முறை அந்த 5 செயல்முறை படிகள்ல அடிப்படை முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனசை ஆங்கிலத்தில் சொல்லணும் சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ் அப்படின்னுவாங்க. ஒற்றை புள்ளி கவனம், ஒரு நேர்கோட்டு கவனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கொண்ட குறிக்கோளில் கவனம் சிதறாமல் அதிலே இருக்கிறோம். இதுக்கு தியானம் நமக்கு ரொம்ப அற்புதமாக உதவுது. எல்லாரும் ஒரு பேனா பேப்பர் நோட்டு இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நிறைய முக்கியமான விஷயம். எத்தனை தடவை நம்ம ஒரு விஷயத்தை எழுதுகிறோமோ கேட்குறத அதை திருப்பி நீங்கள் ரெஃபர் பண்ணணும். வீட்டில் திருப்பி ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி கேட்கும் போதும் படிக்கும் போதும் அதை பற்றி பண்ணும்போதும் உங்களுக்குள்ள நரம்பியல் பாதைகள் வலுவடையுது. நமக்கு இது வரைக்கும் நம்ம போன வாரத்திலையும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நினைவு மனம், கான்ஷியஸ் மைண்ட், ஆங்கிலத்தில் சொன்னால் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நமக்கு 3 விதமான மைண்ட். ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நினைவு மனம் சொல்லலாம், மேல் மனம் சொல்லலாம். ரெண்டாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஆழ் மனசு. மூணாவது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னா, நமக்கு எல்லாமே இருக்கு. சூப்பர் இந்த பிரபஞ்ச ஆற்றல் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய அந்த ஒரு மைண்ட், அதில் எல்லாமே இருக்கு. நீங்க அதை என்ன விதமான எனக்கு எனக்கு என்ன விதமான சாத்தியக்கூறுகள் ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை நோக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும், எனக்கு கார் பச்சை கலர்ல வேணுமா, அந்த மாதிரியும் கார் இருக்கு. கார் ஒரு நீல கலர்ல இருக்கணுமா, அந்த மாதிரி கார் இருக்கு. அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரியான ஒரு தீர்வுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள் நிகழ்ச்சிகள் வேணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அனுபவங்களா எல்லா விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் அந்த ஆற்றல். நம்ம இந்த இப்ப இந்த கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கான்ஷியஸ் மைண்ட் நீங்க படிக்கிறது, கேட்கறது, இந்த பயிற்சி வகுப்பு வரீங்க, நான் சொல்றது கேட்குறீங்க, வித்யா மேடம் சொல்றது கேட்குறீங்க, மற்றவங்க சொல்றதை கேட்குறீங்க, நடராஜன் சார் சொல்றதை கேட்குறீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் புக்கு படிக்கிறீங்க. அப்புறம் வெளியில எங்கேயாவது ஒரு என்னென்ன விஷயங்கள் நீங்க சொற்பொழி நடக்குது எல்லாத்தையும் நீங்க கேட்கறது எல்லாத்தையும் போட்டு ஒரு இடம் வச்சுக்கிறார். ஒரு இடம் தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நினைவு மனம், மேல் மனம். இந்த வடிகட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டா வடிகட்டி, இந்த வடிகட்டின்றதை விட இந்த எனக்கு தெரிஞ்ச அந்த தமிழ் வார்த்தை புனல், அந்த புனல்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அந்த எண்ணெய் ஊத்துறதுக்கெல்லாம் இந்த ரவுண்டா இருக்கும், கீழே அப்படியே ஷார்ட்டா அப்படி சின்னதா இருக்கும். இந்த மேல் மனம்ன்றது அந்த மாதிரி தான். அந்த ரவுண்டு மேல் அகலமா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுக்கிறது. கடைசியில் அந்த கொஞ்சோன்னு அந்த அடி துவாரம் வழியா, கொஞ்சோன்னு அந்த குறுகிய துவாரம் வழியா போகுது பார்த்தீங்களா, அந்த அடியில் இருக்கிறது என்னன்னா, அதுதான் ஆழ்மனம். நீங்க நிறைய விஷயம் போடலாம், அது இதுன்னு போடலாம், அதை பத்தி படிக்கலாம், இதை பத்தி படிக்கலாம், நிறைய அவங்க அவங்க சொல்றதை கேட்கலாம், இவங்க சொல்றதை கேட்கலாம். எல்லா விஷயத்த கேட்டாலும் அதுல இருந்து கடைசியா அந்த 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 எல்லா விஷயத்தையும் இந்த சுத்திகரிக்கப்படும் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சுத்திகரிக்கப்பட்டு ஒரு கொஞ்சம் அந்த ஒரு தேவையான விஷயம் மட்டும் அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அதுல இருந்து உங்க சொந்த அனுபவமும் உங்களோட அனுபவத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் அடியில போகுது. அதுதான் உங்களோட ஆழ் மனசு. அந்த ஆழ் மனசு தான் உங்களோட வாழ்க்கையும் ஃபுல்லாவே நடத்துது. உங்களோட ஆழ் மனசு தான் எல்லாமே உங்களோட வாழ்க்கையை நடத்துது. நீங்க நினைச்சுக்கலாம், நான் முடிச்சுன்னு தான் இருக்கிறேன், எல்லாமே நான் சொல்றேன். ஆனா உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நீங்க யோசிக்கிற விதம், உங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா, அந்த அடியிலிருந்து வர அந்த அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்ற ஆழ் மனசுல இருந்து தான். அது எப்படி போகுது அப்படின்னா, நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கலோ, பொங்கல் நீங்க கொண்டாடுறோம். ஒரு இடத்துக்கு போறோம் பொங்கல். ஆஹ் ஆஹ் அந்த இடத்துக்கு போன உடனே பொங்கல்லாம் எல்லாரும் பொங்கல் பானையை வச்சு நல்லா சந்தோஷமா கொண்டாடுறாங்க. எல்லாம் ஒரு மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாமே அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். எல்லாமே நடக்குது. சந்தோஷமாக இருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. அந்த இடம் ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு நீங்கள் போகும்போது பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பொங்கல் அப்படின்ற இந்த அனுபவம், நீங்கள் அந்த பொங்கல்ன்றத உங்களுக்கு இந்த ஞாபகம் படுத்தினாலே உங்களுக்கு அந்த வாரத்தை
நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல போனேன், அங்க போனேன், அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு உங்களோட ஞாபகம் அங்க வருது. அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஸோ அந்த பொங்கல் டைம்ல நீங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட உறவினர்கள், உங்களோட சொந்தக்காரங்க எல்லார் கூடயும் நீங்க சந்தோஷமா இருந்தது. அவங்க கூட இவ்வளோ நாள் இல்லாம இந்த பொங்கல் டைம்ல நீங்க இவ்வளோ இதுவா நீங்க சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் ஞாபகத்துல வரும். இதெல்லாம் வந்துன்னா இந்த அனுபவம் ஓகே பொங்கல்ல நான் இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இந்த 2024ல அப்படின்றது வந்து ஆழ் மனசுல போய் பதியுது. பொங்கல்னு சொன்ன உடனே இந்த இந்த வருஷத்துல பொங்கல் அப்படின்னுட்டு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நீங்க பொங்கல்ன்ற பத்தி அந்த வார்த்தை எடுத்தாலே உங்களுக்கு அந்த அனுபவத்தை பத்தி ஞாபகம் வரும். இது ஆழ் மனசுல இருக்குது. இதே வேற மாதிரி பொங்கல்லாம் கொண்டாடுறீங்க. நீங்க வந்து பொங்கல் பானை வைக்கும் போதோ இல்லை ஏதோ ஒன்று யாரோ வந்து வந்து அந்த அஹ், ஏதோ ஒரு 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 விஷயம் நடந்து போச்சு. ஏதாவது ஒரு அந்த அந்த சரியா வைக்காம பானைக்குன்னு ஏதோ கீழே இறங்கிடுச்சு இல்லை உடஞ்சிச்சு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுங்க அந்த சம்பவம். உடனே அந்த அனுபவம் வருது. ஐயோ பொங்கல் பானை பொங்கல் வச்ச உடனே பொங்கல் நாங்கள் வச்சோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஒரு அனுபவம் ஃபீலிங் வருது. ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு அனுபவம் அந்த இடத்துல நடக்குது. அந்த எதிர்மறையான விரும்பத்தகாத ஒரு அனுபவம் அதான் கரெக்டாக விரும்பத்தகாத ஒரு அனுபவம் அங்கே நடக்கும்போது அது உள்ள ஆழ் மனசுல போயிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துது. பதிவு என்ன இருக்குது? ஓ திருப்பி நீங்கள் அந்த பொங்கல் பொங்கல்னா நம்ம வந்து யாரோ உங்களை வந்து திட்டிட்டாங்க அதே சூழ்நிலையிலும் வச்சுங்க. ஏதோ ஒன்று நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க பொங்கல் டைம் அந்த வைக்கும்போது ரொம்ப வருத்தமாயிட்டீங்க நீங்கள் அந்த அந்த பொங்கல் டைமில் அந்த உங்க வீட்டுக்கு போய் அந்த பொங்கல் டைமில் உங்க கிராமத்துக்குள்ள அந்த வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆழ் மனசுல போய் உட்காந்துருது. அப்ப ஒரு மாசம் கழிச்சோல 2 மாசம் எப்ப நீங்க அந்த பொங்கல் அப்படின்ன உடனே உங்களுக்கு திருப்பி இப்ப என்ன ஞாபகம் வருது? விரும்பத்தகாம நடந்த அந்த அனுபவம் உங்க மனசுல ஞாபகம் வருது. இது ஆழ் மனசுல. தியானம் என்ன நடக்குது? என்ன பண்ணுது? இப்ப இந்த விரும்பத்தகாத ஒரு விஷயம் வந்து எல்லாமே உள்ள போடுறோம். எப்போ போடுறோம்? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னதான் நீங்க வந்து அந்த இடத்துல போனதோ, நீங்க பயணம் செஞ்சதோ, நீங்க போய் மத்தது என்னென்ன வேலை செஞ்சீங்களோ, எவ்வளோ நேரம் ஒரு 4 நாள் இல்ல 5 நாள்ல நீங்க இருந்ததோ விட, இந்த அனுபவம் தான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட்டு. இது எங்க இருக்குது? ஆழ் மனசுல இருக்குது. சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றது. தியானம் வந்து உங்களுக்கு பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், இது ஏன் நான் ஈர்த்தேன், இது என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு சடனாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னாலும் உங்களுடைய நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் இப்போ ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரு 100 டிகிரி அளவுக்கு ரியாக்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு 50 டிகிரி அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க. இன்னும் என்னன்னா நம்ம தியானம் பண்ண பண்ண நம்மளே பார்த்தோம் நம்மளோட நினைவு மனம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப நம்மளோட கவனம், நம்மளோட ஞாபக சக்தி, நம்மளோட எண்ண ஆற்றல் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப நம்மளோட கவனம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு விஷயத்துல ஈடுபடும் போது மிகுந்த கவனத்தோட ஈடுபடுவோம். நம்மளோட பெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம கொடுப்போம். முடிந்தவரை நம்ம எந்த ஒரு கணப்பொழுதிலும் முடிந்தவரை நம்ம நம்ம நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம செய்யணும். இதை 4 தத்துவங்கள்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம். வித்யா மேடம் சொன்னாங்க 4 அக்ரிமெண்ட்ஸ். 4வது தத்துவம் இது. இல்லை வாக்குறுதின்னு சொல்லலாம், இல்லை ஒப்பந்தங்கள்னு சொல்லலாம். எந்த கணப்பொழுதிலும் நம்மளால முடிந்தவரை நம்ம செய்யணும். இயன்ற வரை நம்மளால செய்யணும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றதோ இல்லை இது இப்போ நடக்கல எதுவும் பண்ணணும் ஓகே நம்மளால என்ன முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம செய்யணும். ஸோ இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அதாவது வந்து இது வந்து என்னதான் பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லலாம். இல்லை இதுதான் வந்து இந்த ஆற்றலோட நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன ஆகுது இந்த ஆற்றலோட நம்ம வந்து train ஆயிரும். தியானம் முடிச்ச உடனே வந்து தியானம் முடிச்ச உடனே வந்து நம்ம இந்த கற்பனை அப்படின்றது எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெயிண்டிங் பார்க்குறீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பெயிண்டிங் இமேஜினேஷன் ஒரு ஒரு கற்பனையான ஓவியத்தை பார்க்குறீங்க. அப்போ என்ன பார்க்குறீங்க? உங்களோட ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அது அதில் உங்களோட கவனத்தை பார்க்குறீங்க. எப்பப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள், ஒரு ஒரு கற்பனையான ஒரு ஓவியத்தையோ, இல்லை அது பார்க்கும்போது உங்களோட மனம் வந்து உங்களுக்கு அதில ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு 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 மகிழ்ச்சி உங்களுக்கு அடையுது. இந்த பிரபஞ்சத்தோட, அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றலோட நம்ம வந்து எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். இத பத்தி நம்மளையும் பார்த்தோம். எப்படி இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்றது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் கிட்ட நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலோட நீங்க எப்படி பேசணும்னா, அந்த கற்பனை வடிவத்துல பேசணும். கற்பனைய நீங்க குடுக்கணும். இப்ப நீங்க ஒரு ஒரு 1000 ஒரு 10,000 பேர், ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அந்த 1000 பேர்கிட்ட நீங்க போயிட்டு பேசுறீங்க.
அந்த 1000 பேர் வந்து உங்களுக்கு வந்து கூட வந்து ஒரு ஃபேமிலி ஆயிடுறாங்க. உங்க கூட ரொம்ப அப்படி பின்னி பிணைஞ்சிடுறாங்க. உங்களோட வந்து நீங்க சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வராங்க. உங்க நண்பர்களா இருக்கிறாங்க. உங்க அந்த 1000 பேரும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சில பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 1000 பேரும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும். நான் இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் வேணும் எனக்கு. நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அழகான ஒரு வீடு கட்டணும். எனக்கு இந்த ஒரு அழகான வீடு வாங்க இந்த மாதிரி மரக்கதவுகள்லாம் செஞ்சு இந்த மாதிரி தோட்டம்லாம் வச்சு ஒரு அழகான இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் சொல்றீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேர் அப்படின்னு 1000 பேர்ன்றது நான் கம்மியா சொல்றேன். ஸோ இந்த 1000 பேர்கிட்ட நீங்க சொல்லும்போது நிச்சயமா யாராவது ஒருத்தவங்களாவது என்ன பண்ணுவாங்க? செய்யலாமே. உங்களுக்கு நான் என்ன வேணும் சொல்லுங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன். உதவி செய்யறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா. இந்த பிரபஞ்ச ஆற்றல்ன்றது வந்து 1000 பேர் கிடையாது. கோடான கோடி பேர். சுத்தி நம்மளோட உலகம் ஃபுல்லா அப்படி அன்லிமிட்டெட் எல்லையற்றது. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்குக்காக சொல்றேன். எல்லையற்றது. இந்த எல்லையற்றத வந்து நீங்க எல்லையற்ற இந்த ஆற்றல் இந்த 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 இதோட நீங்க வந்து உங்களோட ஐக்கியமாகும்போது, உங்களோட நீங்க ஃப்ரெண்ட் ஆகும்போது, நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் குடுக்கும். இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதேதான். இதெல்லாம் நான் குடுக்க மாட்டேன். நீ இதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லாது. உனக்கு இது வேணுமா குடுக்குறேன். வீடு வேணுமா வீடு கேட்குறேன். உங்களுக்கு அன்பான துணைவியோ இல்ல துணைவரோ வேணுமா? இந்த மாரி ஒரு இதெல்லாம் வேணுமா? எதிர்பார்ப்போட ஓகே குடுக்குறேன். இது வேணுமா? குடுக்குறேன். நான் அப்படியே பீச்ல உட்காந்துன்னு ஜாலியா வந்து அப்படியே உட்காந்துன்னு ஒரு ஒரு ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே இந்த மாரி அனுபவம் வேணுமா? ஓகே. அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி உடனே குடுக்கும் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு. ரைட்டா? அந்த பூதம். அதேதான். சொல்லப்போனா அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு உருவாக்குன அந்த படத்தோட இதுவே வந்து நம்மளோட மனச வந்து பேஸ் பண்ணி தான். அடிப்படையா கொண்டு தான். ஸோ நம்மளோட இந்த கற்பனையான நமக்கு தேவையான விஷயங்கள இந்த ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லி இந்த 1000 பேரு க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே எப்படி வந்து நமக்கு வந்து உதவி ஒருத்தவங்களாவது உதவி செய்வாங்களோ, இப்ப கணக்கே கிடையாது. எல்லையற்றது, அளப்பரியது, அளவற்றது. அந்த இதுல போயிட்டு நீங்க அவங்க கூட வந்து ஃப்ரெண்டு க்ளோஸ் ஆகும்போது, அப்ப அவங்க கிட்ட நீங்க வந்து எனக்கு இந்த மாரி வேணும், இந்த மாரி அனுபவங்கள் வேணும். எல்லாமே அனுபவங்கள் தான். இந்த உலகத்துல எல்லாமே அனுபவங்கள் தான். ஒரு டீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன். டீ சாப்பிட்டா ரொம்ப எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்லா இருக்கு. அது அனுபவம். கார்ல போகணும் நானு. இந்த ஒரு கார் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பொருள் ரைட்டா? பட் ஆனா அந்த கார்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்றீங்க? அந்த கார் வாங்கிட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்கிறீங்களா? கார்ல உட்காந்து பயணம் பண்ணணும், இல்ல ஓட்டணும். அது ஒரு அனுபவம். ஒரு ஐஸ்கிரீம் பார்க்குறீங்க. வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இது ஒரு அனுபவம். எனக்கு ஒரு அன்பான துணைவியோ, இல்ல துணைவரோ வேணும். எதிர்பார்க்கிறேன். இந்த மாரி வேணும். ஓகே. அவங்க கூட இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு வந்து ஒரு இந்த மாரி ஒரு குடும்பத்துக்குள்ள போகணும். இந்த மாரி குடும்பம் இருக்கணும். அப்ப அது ஒரு அனுபவம். எல்லாமே உலகத்துல அனுபவங்கள். நான் இந்த கடையில போயிட்டு சாப்பிடணும். இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். ஓகே. அது ஒரு அனுபவம். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? டேஸ்ட். எனக்கு வந்து இ இந்த இந்த இத்தனை மார்க் வாங்கணும். ஒரு ப்ரமோஷன் வாங்கணும். ப்ரமோஷன் வாங்குனா எப்படி இருக்கும்? பல பேர் நெறைய நேரத்துல எனக்கு ப்ரமோஷன் வேணும்னு நெனைக்கிறாங்களே தவிர, ஏன் வேணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. எனக்கு ப்ரமோஷன் வேணும். ஏன் வேணும்? வேணும். அந்த ப்ரமோஷன் இருந்தா எனக்கு என்னென்ன மாரி அனுபவங்கள் தேவைப்படும்? ஓகே. நானு நல்லா என்னோட வேலைய செய்ய முடியும். எனக்கு அதனால இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த பணத்த வச்சு எனக்கு அந்த பணம் வந்ததுன்னா, நான் இன்னும் நெறைய எனக்கு என்னோட தேவைகள பூர்த்தி செய்வேன். நான் இன்னும் அதெல்லாம் செய்வேன். செய்வேன். என்னோட அலுவலகத்தில நான் வந்து ஆஃபீஸ்ல வந்து நான் இன்னும் அ இன்னும் நான் செய்யற இத விட இன்னும் ஒரு 2 மடங்கு இல்ல 3 மடங்கு நான் என்னோட என்னோட ஆற்றல பெருக்குவேன். இதெல்லாம் செய்யணும்னு நெனைக்கிறேன். அப்படின்றது வந்து அந்த அனுபவங்கள எல்லாமே அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள் தான் முக்கியம். எனக்கு இந்த மாரி ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டினா என்னது? ஓகே. நான் போயிட்டு நானு சாயந்தரமோ, இல்ல காலையிலயோ எப்ப நான் வீடு வேலை ஆஃபீஸ் முடிஞ்சோ, தொழில் முடிஞ்சோ வீட்டுக்கு வீட்டுக்கு போன உடனே, நான் அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன். அந்த இடத்துல உட்கார்ந்து என்னோட குடும்பத்தோட நான் நேரத்த செலவழிப்பேன். கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்கார்ந்து பேசுவேன். அந்த தோட்டத்துல உட்கார்ந்து பேசுவேன். இது ஒரு அனுபவம். இது எல்லாமே அனுபவம். இந்த அனுபவத்த நீங்க வந்து தான் நீங்க பார்க்கணும். அந்த அனுபவத்த வந்து இந்த 1000 பேர் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த எல்லையற்ற இந்த பிரபஞ்ச ஆற்றல். நம்ம வந்து தியானம் முடிக்கிறோம். தியானம் முடிச்ச உடனே, இந்த என்ன அனுபவமோ, அந்த அனுபவத்த நீங்க சொல்லணும். கற்பனை வடிவத்துல. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுவேன். இதுக்கப்புறம் இது நம்ம மெடிடேஷன் முடிஞ்சோனே. எப்படி கற்பனை பண்ணணும்ன்றத வந்து அழகா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த கற்பனை சொல்லணும். எனக்கு இந்த மாரி வீடு வேணும். எனக்கு இந்த மாரி வேணும். எனக்கு அது வேணும். இப்படி வேணும். எனக்கு அதாவது அந்த கற்பனைய வந்து நீங்க அந்த கற்பனைய அந்த அனுபவத்த நீங்க வந்து உணர்வோட நீங்க சொல்லணும். அப்படி சொல்லும்போது, ஓகே இது வேணுமா? இந்த மாரி சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எல்லாமே உதவி பண்ணும்.
பெரும்பாலான சூழ்நிலையில வந்து வந்து பார்த்தோம்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த நினைவு மனம், நம்மளோட அனாலிட்டிக்கல் மைண்ட்ன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, பகுப்பாய்வு மனம். இந்த பகுப்பாய்வு மனம் வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன அனுபவம் வேணுமோ, எனக்கு இந்த மாரி ஒரு வீடு வேணும். எனக்கு ஒரு ஒரு 2 பங்களா இந்த மாரி வீடு வேணும். எனக்கு இந்த மாரி தேவை இருக்குது. எனக்கு ஒரு 3 குடும்பம், எனக்கு என்னோட குடும்பம் பெருசு. அந்த குடும்பத்துக்கு உள்ள அவங்க வேணும். இந்த இந்த மாரி ஒரு வசதிகள் வேணும். ஏன்னா, இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இந்த மாரி உணர்வு அனுபவங்கள் வேணும். அப்படின்றது எல்லாமே இருக்குது. நம்மளோட இதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, நம்மளோட பகுப்பாய்வு மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கும், இந்த ஆழ் மனசுக்கும் நடுவுல இருக்குது. நம்மளோட அனுபவத்த நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையோட நம்ம போயிட்டு அத வந்து சரி போய் தான் பார்ப்போமே. அந்த என்னதான் நடக்குது பார்ப்போமே. அப்படின்றத வந்து கேட் மாரி குளோஸ் பண்ணுது. யாரு? இந்த அனலிட்டிக்கல் மைண்ட். அதாவது இந்த பகுப்பாய்வு மனம். இப்ப நம்ம சொல்ற ஒரு விஷயம் அதாவது மத்த எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது. எந்த உயிரையும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம். அப்ப சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? ஓகே இதெல்லாம் நமக்கு கிடையாது. இது நமக்கு வந்து நம்மளோட பகுப்பாய்வு மனம் என்ன சொல்லுது? இது நமக்கு கிடையாது. நமக்கு தெரியும். இது பண்ணக்கூடாது. ஒரு பிற உயிர்கள கொல்லக்கூடாதுன்னு எல்லா இதுலயுமே இருக்கு. நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஓகே இது நமக்கு கிடையாது. நம்மளோட அனாலிட்டிக்கல் மைண்ட் போய் தேடுது. ஓகே இல்ல இது வந்து நம்மளோட இது கிடையாது. இது வேற யாருக்கோ. ஸோ அந்த விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ, போறதுக்கோ அந்த நம்மளோட நம்மளோட நம்ம அந்த ஆழ் மனசுக்கு உள்ள போகல. நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நினைவு மனத்திலே அது வந்து ஸ்டாப் ஆகுது. ஓ! எதனால இந்த மாரி சொல்றாங்க? ஓகே இந்த மாரி இருக்குதா? அத பத்தியான புரிதல். அத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே நம்ம வந்து அத பத்தி படிப்போம். பயிற்சி பண்ணி பார்ப்போம். அத போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இத என்ன சொல்றாங்க? அப்படின்றத நம்மளோட கான்ஷியஸ் மைண்டே வந்து ஸ்டாப் பண்ணுது. கான்ஷியஸ் மைண்ட் வந்து அ அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்கும்போது, உடனே அனாலிட்டிக்கல் மைண்ட் பகுப்பாய்வு மனம் வந்து சொல்லுது. இல்ல இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து சாப்பிடலாம். ஏன்னா வந்து அது அவங்க மத்தவங்களுக்கு தான். அவங்களுக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பகுப்பாய்வு மனம் வந்து ஸ்டாப் பண்ணுது. அப்ப நீங்க இங்கேயே ஸ்டாப் ஆகுறனால என்னன்னா, நெறைய விஷயங்கள் இந்த மாரி விஷயங்கள் நெறைய விஷயங்கள் நீங்க கேட்கும்போது, உங்களோட ஆழ் மனச தாண்டி ஏன்னா நீங்க வந்து இந்த 1000 பேர், 10,000 பேர் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றலோட போகணும்னா, இந்த நினைவு மனம், இந்த பகுப்பாய்வு மனம், இந்த ஆழ் மனம் எல்லாத்தையும் நீங்க கடக்கணும். ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். ஒரு கற்பனை குடுக்குறோம். இந்த மாரி வேணும், அந்த மாரி வேணும். உடனே நமக்குள்ள ஒரு சிந்தனை வருது. இது கிடையாது. அ அ ஒரு ஒரு இந்த மாரி வந்து ஒரு வீடு வாங்கணும். எனக்கு இந்த மாரி ஒரு வீடு கற்பனை பண்ணேன்னா, உடனே நம்மளோட பகுப்பாய்வு மனம் சொல்லுது, "நம்மட்ட காசு இல்லப்பா. இந்த மாரி பங்களாலாம் நீ ஆசைப்படக்கூடாது. இந்த மாரி வீடெல்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது. நம்மளோட சம்பளம் 10,000 தான். இல்ல 5,000 தான்." நம்மளோட அனலிட்டிக்கல் மைண்ட் உள்ள வருது. தியானம் பண்ண நமக்கு இந்த அனலிட்டிக்கல் மைண்ட கடக்கக்கூடிய எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல பயன்படணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்றது நமக்கு தெரியுது. அதிக நேரம் நம்ம வந்து இந்த இந்த பிரபஞ்ச ஆற்றலோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நம்ம கூட நமக்கு புடிச்சவங்களோட ஒரு எப்படி நம்ம நேரத்த ஒதுக்குறோமோ, கூட அவங்க கூட நமக்கு ரொம்ப புடிச்சவங்க கூட எப்படி ஒரு 1/2 மணி நேரம் இருந்தா போதுமா உங்களுக்கு? பத்தாது. இன்னும் 1 மணி நேரம் பத்தாது. எவ்வளோ நேரம் இருக்கணுமோ இருக்கணும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றல்ன்றது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே குடுக்கக்கூடிய விஷயங்கள். அது கூட நீங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி? தியானம். நம்ம வந்து இந்த வாரம் நம்மளோட குறிக்கோள்களை எப்படி அடையறது? எப்படி வந்து நம்மளோட குறிக்கோள்கள வந்து வச்சுக்கிறது? அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து ஒரு 5 செயல்முறை படிகள வந்து பார்த்தோம். முதல் படி வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மனத ஒருமுகப்படுத்துதல். அதாவது சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ்னஸ். கொண்ட குறிக்கோள்ல அதே இருக்கிறது. இன்னைக்கு அ 6 மாசத்துக்கு இந்த வேலை தான் செய்ய போறேன். இத தான் பண்ண போறேன்றத வந்து நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா, அதுல தான் இருக்கணும். ஒரு 2 மாசத்துல போய் மாத்தக்கூடாது. 3 மாசத்துல மாத்தக்கூடாது. இதுக்கு தியானம் எந்த அளவுக்கு உதவி செய்யும் அப்படின்றத பார்த்தோம். எப்படி வந்து இந்த தியானம் வந்து தியானம் பண்றனால என்ன மாரி ஆற்றல்கள்லாம் வருது அப்படின்றதெல்லாமே போன வாரம் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இது பண்ணாலே நமக்கு செய்ய ஆரம்பிச்சாலே வந்துரும். 2வது இந்த சாத்தியங்கள வெளிப்படைத்தன்மையோடு பார்க்க கண்ணோட்டத்த பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இது முடியாது, இது இல்ல, இந்த மாரி இது வந்து இங்க இங்க நம்ம வந்து கடந்த கால அனுபவத்த வச்சு நம்ம வந்து நம்மளோட பகுப்பாய்வு மனம் சொல்றத நம்ம வந்து கேட்கக்கூடாது. அப்ப அதாவது நம்ம தியானம் பண்ண எப்படி இந்த பகுப்பாய்வு மனத்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ, அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அது கரெக்ட்டா நடக்க ஆரம்பிக்கும். எதையும் வெளிப்படைத்தன்மையோட பார்க்க ஆரம்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த நேத்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு அந்த அதே அதே நேத்து நான் கொடுத்த அந்த உதாரணத்த சொல்றேன்.
அந்த கடைக்காரர்கிட்ட நான் போயிட்டு கேட்டேன், அந்த புக்கோ இல்ல அந்த பொருளோ இல்ல. ஓகே நேத்து இல்ல. அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி அத அப்படியே கேரி ஃபார்வர்ட் அத கொண்டு வரக்கூடாது. இந்த நம்மளோட இந்த சூழ்நிலைக்கு. அந்த டைம்ல அது முடிஞ்சிடுச்சு. நேத்து ஒருத்தவர் அந்த மாரி பேசினாரு. முடிஞ்சிடுச்சு. நேத்து ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒருத்தவர் வந்து கோவமா பேசினாரு. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அதுக்காக அவர் எப்பவுமே கோவமான ஆள் தான், இல்ல அப்படிதான் அப்படின்னு அவர வந்து எடை போட்டு அப்படியே வந்து நம்ம பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு அவருக்கு இருக்கிற எண்ணத்துக்கு, அவரோட இதுக்கு அந்த டைம்ல அவரு பண்ணாரு. அவ்வளவுதான். அவரோட பெஸ்ட் என்னவோ அவரு பண்ணாரு. ரைட்? அதுதான். அவரால என்ன பெஸ்ட்டா அந்த சூழ்நிலைய ஹேண்டில் பண்ண முடியுமோ, அந்த விஷயத்த அத பண்ணாரு. அதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்காக நம்ம திருப்பி ஓகே நம்ம நேத்து அவரு பேசினாரு, இந்த மாரி பேசினாரு, திருப்பி நம்ம அவர்ட்ட போக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தவர்ட்ட போய் ஸோ அந்த சூழ்நிலையில மா மா வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்றத வெளிப்படைத்தன்மையோட நம்ம ஓப்பனா இருக்கணும் எப்பவுமே. 3வது இன்னைக்கு வந்து இந்த 3வது விஷயத்த வந்து பார்க்க போறோம். விஷுவலைஸ் அதாவது செட் கோல்ஸ் இலக்குகளை அமைக்கிறதும், உங்களோட எதிர்காலத்த கற்பனை செய்யறதும் ரொம்ப பார்த்தோம். 4வது வந்து இந்த ஆழ்மன நம்பிக்கையில சீர்மைக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஆழ்மனம் சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனா நடக்க மாட்டேங்குது. இதுக்கு உங்களோட ஆழ்மனம் அப்படின்றது வந்து ஆழ்மனசுல வந்து என்ன போட்டு வச்சிருக்கீங்க அத பத்தி பதிவுகள். நான் ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ப்ரமோஷன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ப்ரமோஷன் நடக்க மாட்டேங்குதே. ஏன்? அப்ப அத பத்தி என்ன பதிவுகள் இருக்குது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அத மாத்தணும். இதெல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 4ம் 5ம் அதாவது எப்படி வந்து இந்த இருக்கிற சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டதும், அப்புறம் நன்றி தெரிவிக்கிறதும் பெரும்பாலும் நம்மளோட தினசரி தியானத்தில நம்ம பண்றோம். நம்மளோட இந்த உலகத்துக்கு நன்றி சொல்றோம். இந்த அரசியல் அமைப்பு, இந்த சமூகம், அரசாங்கம் சில பிரச்சனைகள் இருக்கும். இல்லன்னு சொல்லல. இருக்கும். பரவால்ல அட்லீஸ்ட் இதாவது இருக்கு. நமக்கு வந்து இந்த ரோடாவது இருக்கு. நமக்கு நடந்து போறதுக்கு. இது யாரோ போட்ட ரோடு. எத்தனையோ யாரோ வேலை செஞ்சு எத்தனையோ பேர் வந்து அந்த ரோடு போட்டாங்க. நம்மளால இப்ப நடக்க முடியுது, போக முடியுது அந்த இதுக்கு. சில சில நாட்ல வந்து அது கூட பண்ண முடியல. நம்மளால போக முடியுது. அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஸோ, இந்த மாரி இந்த 4, 5ம் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த 3 வந்து இன்னைக்கு பார்ப்போம். அதாவது கனவுகள நனவாக்குற இந்த செயல்முறையில 3வது விஷயத்துல இலக்குகள வந்து ரொம்ப நம்ம கரெக்ட்டா வந்து வச்சுக்கணும். மொத தெளிவான எந்த ஒரு நம்ம தியானம் பண்ண எது நமக்கு கரெக்ட், எது வேணாம், எது வேணும், எது வேணாம் அப்படின்றத வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். ஓகே, முன்னாடி வந்து நாங்க என்ன நெனச்சிருப்போம், ஓகே 2 வீடு வேணும், 3 வீடு வேணும். இப்ப எனக்கு இந்த மாரி ஒரு வீடு போதும். எனக்கு வேற ஒரு இந்த மாரி அனுபவம் வேணும். இந்த மாரி இது வேணும் அப்படின்றது உங்களோட குறிக்கோள்கள் மாறும். இந்த குறிக்கோள் மேல முன்னாடி என்ன இருந்ததோ, அது வந்து அது இது இது அவசியமா? தேவையா? அப்படின்ற ஒரு எப்படி இது கரெக்ட்டா இல்லையான்னு அந்த ஃபீலிங் உங்கள உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே இது வேண்டாம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒ ஸ் நீங்க இது இட்லியே இட்லியே சாப்பிட்டுன்னுருக்கிற ஆள், திடீர்னு வந்து உங்களுக்கு நான் உப்புமா வந்து சாப்பிடணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கு. அன்னைக்கு வந்து உப்புமா வந்து குடுத்தா ஓகே சாப்பிடுவீங்க. அப்ப இட்லி சாப்பிட்டா, இல்ல எனக்கு இது வேண்டாம். என்னமோ இட்லி, உப்புமா சாப்பிடணும் போல ஒரு தோணுது. ஒரு ஃபீலிங் இருக்குன்னு. அதுதான். அந்த குறிக்கோள் வந்து இப்ப நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தோணும். ஓகே எனக்கு வந்து இந்த குறிக்கோள் வேண்டாமே அப்படின்ட்டு. குறிக்கோள மாத்தினே இருக்கக்கூடாது. குறிக்கோள மாத்தினே இருக்கக்கூடாது. இங்க ஒரு நாள் குறிக்கோள். அடுத்தது ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு குறிக்கோள். நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும். அடுத்தது வந்து வேணா, இல்ல எனக்கு வந்து இதுதான் குறிக்கோள் அப்படின்றத வந்து உங்களோட வாழ்க்கையிலோட சில பகுதிகள வந்து ஒரு 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 குடும்பம் ஆகட்டும், ஒரு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா ஒரு குறிக்கோள். ஒரு வேலையில சம்மந்தப்பட்ட விஷயமா ஒரு குறிக்கோள். உங்களோட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமா அதுல ஒரு குறிக்கோள். இந்த மாரி எல்லாத்துலயுமே ஒரு ஒரு குறிக்கோள் நீங்க வச்சுக்கணும். அந்த குறிக்கோள்கள் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இதுவா இருக்கக்கூடாது. ஆங்கிலம் சொன்னா கான்ஃப்ளிக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு குறிக்கோள் நான் வீட்டிலேயே இருக்கணும். நான் வந்து இங்க இருக்கணும். இன்னொரு குறிக்கோள் நான் வந்து நெறைய டிராவல் பண்ணணும். நெறையா பயணம் பண்ணணும். 2மே வேற வேற. ஸோ, அப்ப வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த 1000 பேர் பார்த்தா எல்லையற்ற இவங்ககிட்ட போய் நீங்க சொல்லும்போது, என்ன இவன் வந்து ஒரு இதுல வீட்ல உட்காரணும், அப்படியே ரிலாக்ஸா இருக்கணுன்ற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா, அங்க போய் பயணம் பண்ணணும் அப்படின்ற மாரி எங்க நெறைய கண்ட்ரி டிராவல் பண்ணணும். ரொம்ப அப்படி இருக்கணும். அப்ப வந்து புரியாது அவங்களுக்கு. ரைட்டா? அப்போ உங்களோட குறிக்கோள்கள் அங்க க சரியா, தெளிவா, சரியா புரியாதனால அங்க நிக்குது. சரியா நடக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க இப்படி மாத்தணும். ஓகே. நான் டிராவல் பண்றேன், பயணம் பண்றேன், பல நாடுகளுக்கும் போறேன். அந்த இடத்துல போயிட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு அப்படி நீங்க உங்களோட கற்பனை பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. அனுபவம் தான் எல்லாமே. அந்த இடத்துல நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். ரிலாக்ஸா இருந்து என்ன பண்ண போறீங்க? என்ன உங்களோட அனுபவம்? ஓகே நான் ரிலாக்ஸா இருக்கிறது எனக்கு ஃபீலிங் பிடிச்சிருக்கு. அந்த மாரி இருக்கணும்.
இல்ல நான் வந்து ஒரு வேற வேற நாடுகள பார்க்கணும், கலாச்சாரத்த தெரிஞ்சுக்கணும். அந்த இதோட போகுறது அது ஒரு உணர்வு. அத பார்த்துக்கணும். அப்ப அங்க இருக்கிற கற்பனைய நீங்க உருவாக்கிக்கணும். நீங்க என்னென்ன நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான், என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாத்தையும் எல்லாமே அனுபவங்கள் தான். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸஸ். எல்லா அனுபவங்களையும் நம்ம நடந்தது மாரியே கற்பனை பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற மாரி நடந்து போச்சு. நடந்துச்சு. எப்படின்னா எப்படி கற்பனை பண்ணுவீங்க? எனக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு. இந்த மாரி ஒரு வீடு. நான் க க இந்த மாரி அப்படின்னா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அத நீங்க கற்பனை பண்ணணும். எது தேவை, எது தேவையில்லன்றது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எது தேவை, எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவையில்ல அப்படின்றத வந்து உங்களுக்கு தியானம் சொல்ல ஆரம்பிக்கும். இது வேண்டாம், இது வேணும் அப்படின்னுட்டு. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு கற்பனை. உங்களுக்கு என்னென்ன வந்து குறிக்கோள்கள் இருக்குதோ, ஒரு எல்லா ஒவ்வொரு பகுதியில இருந்தும் அந்த குறிக்கோள்கள சம்மந்தப்பட்ட படங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த மாரி ஒரு நாட்ல போயிட்டு இருக்கணும். இந்த மாரி ஒரு 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 ஊட்டியிலயோ, இல்ல ஒரு வெளிநாட்டுக்கோ, ஏதோ ஒரு இடம். நீங்க ஒரு ஜெய்ப்பூர், ராஜஸ்தானுக்கோ இந்த மாரி ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, அந்த படத்த வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோ, இல்லன்னா நீங்க வந்து நெட்ல இருக்குது, இல்ல இன்டர்நெட்ல இல்லையா, நீங்க ஏதோ நியூஸ் பேப்பர்ல பார்க்குறீங்க, எங்கேயோ பார்க்குறீங்க. அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு படத்த எடுத்து, நீங்க அந்த சம்மந்தப்பட்ட படத்த நீங்க வச்சுடுங்க. ஏன்னா, இந்த மாரி நீங்க படத்த வந்து வச்சுட்டு ஒரு விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா வந்து ஒரு குறிக்கோள் பலகை. என்னென்னலாம் உங்களோட இலக்குகள்லாம் வச்ச ஒரு பலகை. ஒரு 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 அட்டை. அத நீங்க வச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க எப்பப்பலாம் நீங்க பார்க்கும்போது அத பத்தி ஞாபகம் வந்துன்னு இருக்கும். அத பத்தி. ஓகே. அத பத்தி கற்பனைகள். இதுதான் வேணும். இந்த மாரி அனுபவம் தான் வேணும். தெளிவா உங்களுக்கு நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள். இது அவசியம் தேவையா இந்த இலக்கு? இந்த குறிக்கோள் தேவையா? இது எனக்கு என்னமோ 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள் ஒண்ணும் பெருசா அத பத்தி தோணாது உங்களுக்கு. அத பத்தி ஒரு ஃபீலிங் இருக்காது. மேபி யாராவது உங்களுக்கு வந்து நேத்து யாராவது ஒரு டிவில பார்த்திருப்பீங்க. இல்ல வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட் போயிருப்பாங்க. "இது தெரியுமா? நாங்க அந்தமானுக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல நாங்க வந்து கர்நாடகாவுல இந்த ஊருக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது." உடனே ஓகே கர்நாடகா போலாம். இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு. அப்ப நீங்க கர்நாடகாவுல அவங்க என்ன அனுபவம்? அவங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் இருந்தது. அதே அனுபவங்கள் உங்களுக்கு வேணுமா? அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும். நீங்க அந்த அனுபவங்கள் வேணும் அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட படத்த நீங்க வச்சுட்டு, அத நீங்க வந்து பார்க்கும்போது, அத எப்ப செய்யணும்? தியானம் முடியும்போது. தியானத்த முடிக்கிறீங்க. அதாவது தியானம்னா என்ன? ஒரு வீடு கட்டணும்னா நான் என்ன பண்றோம்? அந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்றோம். கிளீன் பண்றோம். என்னென்னலாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்றோம். வீட சுத்தம் பண்ணதுக்கப்புறம், அந்த இடத்த சுத்தம் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். நமக்கு தேவையான வீடு. இந்த மாரி பங்களா வேணும், இப்படி வேணும். இதே தான் தியானம் என்ன பண்றோம்? தியானத்துல தேவையில்லாத எண்ணங்கள், அது இது எல்லாத்தையும் கிளீன் பண்றோம். மனச வெற்றிடமா மாத்தோம். கிளீன், கம்ப்ளீட், 0 ஆக்குனதுக்கு அப்புறம், நமக்கு என்ன தேவையோ, என்ன மாரியான ஒரு விஷயங்கள் தேவையோ, அந்த மாரியான அனுபவத்த நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? இந்த மாரி வேணும். எனக்கு ஃபீலிங், உணர்வுகளா? ஓகே. எப்படி வேணும்? அது எப்படி பண்றது? இப்ப ஒரு சின்ன இந்த கிளிப்பு பார்ப்போம். இந்த கிளிப்பு பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து அ இது ரொம்ப ஒரு நகைச்சுவையான இதுதான். எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த படத்த யார் யார் பார்த்தீங்களோ, அது பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப அற்புதமான வந்து இந்த படத்த நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி இமேஜினேஷன் பண்றதுன்றத இதுல இருந்து பார்ப்பீங்க. விட்டீங்க. அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன் குடும்பத்தை நிறுத்தற கொண்டு வரல, என் பேர் அண்ணாமலை இல்லடா. பாரு பல்லாஸ்பத்திரி மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் 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 எழுந்திரு எழுந்திரு. எங்கேயும் காரு, எங்கேயும் ஃபேக்டரி, எங்கேயும் டிரைவர் நல்ல தம்பி. என்னை மதித்தால் என் உயிர் தந்து ஒரே பாட்டுல நீ பணம் இப்ப எப்படி பார்த்தீங்க? அவர் வந்து அந்த ஒரு ஆர்யா ஆக்டர் வந்து அந்த கற்பனைக்குள்ள போயிட்டாரு. இதுதான் வந்து எனக்கு வேணும். இந்த மாரி எனக்கு கார் வேணும். எனக்கு இந்த கார் எங்க என்னோட கார் எங்க என்னோட இது என்னோட டிரைவரு அப்படின்னு அந்த ஃபீலிங் உருவாக்குறாரு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்மளோட கனவுகள வந்து கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன மாரி அனுபவம் வேணும்? எனக்கு ஒரு கார் வேணும். அந்த கார்ல உட்கார்ந்து போற மாரி ஃபீலிங் பண்ணணும். எப்படி ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா? வெளில வந்ததுக்கு அப்புறம் எங்க என் கார் அப்படின்னு தேடுறாங்க. அந்த மாரி இருக்கணும் உங்களோட கற்பனை. இத நீங்க டெய்லியும் பண்ணணும். எனக்கு உடம்பு சரியாகணும். உடம்பு சரியானா, நீங்க சரியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணணும். எனக்கு நாளைக்கு சரியாகும். இன்னும் 1 வாரத்துல சரியாகும்லாம் இல்ல. எனக்கு இந்த கணம் இப்ப சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அந்த அனுபவம். நான் நடப்பேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி நானு உடம்பு சரியாயிடுச்சுன்னா, நானு வந்து இந்த மாரி சமையல் செய்வேன். இல்ல இந்த ஊருக்கு பயணம் போவேன். ஒரு மாரத்தான் போட்டியில பங்கேற்றுவேன். நான் மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருப்பேன். என்னோட அனுபவத்த மத்தவங்களுக்குலாம் சொல்லுவேன். நான் எப்படி எனக்கு சரியாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லுவேன். எனக்கு சரியாச்சுன்றத நான் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்க வந்து அந்த கற்பனையில கொண்டு வரணும்.
நடந்த மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணணும். எப்படி ஆர்யா வந்து எங்க என்னோட கார், என்ன கார் கதவு திறந்தவொடனே எத்தனை பேர் இருக்காங்க? அந்த ஃபீலிங் உள்ள கொண்டு வரணும். வெறும் வெறும் மனதளவுல கற்பனை பண்ணிக்கூடாது. ஆமா, கார் திறந்து விடுறாங்க. இங்க உங்க டிரைவர் ஒருத்தர் வராரு. ஃபீலிங் கிடையாது. உணர்வு கிடையாது. ஒ ஒரு துணி நீங்க காய வைக்கிறீங்க அப்படின்னா, காய வைக்கும்போது எப்படி ஈரம் இருக்கும். அந்த துணி காத்துல பறக்காது. நம்மளோட எண்ணமும் அப்படிதான். நீங்க எண்ணத்துக்கு ஈரம் கொடுக்கணும். ஈரம்னா என்ன? அது உணர்வு. அந்த ஈரம் கொடுத்தோம்னா, அந்த உணர்வு கொடுத்தீங்கன்னா, அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஈரம், ஓகேங்களா? அந்த மாரி தான். இல்லன்னா என்ன? ஓகே, எனக்கு ஒரு இது இருக்கு. எனக்கு கார் வேணும். இந்த மாரி ஒரு கார் வேணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஃபீலிங்கே இல்ல. அப்படின்னும்போது, அது வந்து அப்போ ஓகே. அந்த 1000 பேர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும்? இவரு கேட்கறாரு. இவருக்கு உண்மையாலுமே தேவை கிடையாது அவருக்கு. அப்ப அந்த 1000 பேர் உங்களுக்கு 1000 பேர் இல்ல. இந்த எத்தனையோ பேர் இருக்கு. அந்த அந்த எல்லையற்றவங்க உங்க உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவர் இன்னும் அந்த அளவுக்கு சரியில்ல. சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இவரா வரட்டும் அப்படின்னுவாங்க. ரைட்டா? அந்த மாரி நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க கொண்ட குறிக்கோள்ல வந்து அனுபவபூர்வமா, உணர்வுபூர்வமா இருக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான கற்பனைய நீங்க உருவாக்கிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? சார், எனக்கு வந்து அ எழுதணும். என்ன மாரி அனுபவங்கள் வேணும்? எனக்கு இந்த மாரி வேணும். எனக்கு உடம்பு சரியாச்சு. எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் சரியாச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு அந்த வலி வரும்போது, எனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் நெறைய வேலை செய்வேன். நான் என்னோட அலுவலகத்தில வந்து அ நெறைய வேலை பண்ணி செய்வேன். ஆஃபீஸ்ல நெறைய வேலை பண்ணுவேன். இந்த வேலைலாம் செய்வேன். இத புதுசா கத்துக்குவேன். நான் வந்து இன்னும் வாலண்டியரிங் நெறைய பண்ணுவேன். இந்த மாரி இதெல்லாம் செய்வேன். இப்படிலாம் வந்து என்னோட அனுபவத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மத்தவங்களுக்கு நான் எப்படி எனக்கு சரியாச்சு, நான் என்ன மாரி பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்லுவேன் அப்படின்றத நான் வந்து கற்பனை பண்ணேன். ஸோ இந்த கற்பனை பண்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபாக்ட் இது சொல்லப்போனா, இந்த தலைப்புன்றது வந்து இத கவர் பண்ணணும்னா, நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாரி கிட்டத்தட்ட இது வந்து சந்திர சார் வந்து இந்த கோல் செட்டிங், இந்த குறிக்கோள வைக்கிறது, அப்புறம் இந்த எப்படி விஷுவலைஸ் பண்றதுன்றது வந்து ஒரு 2 நாள் கிளாஸ் எடுப்பாங்க. ஆங்கிலத்தில ஆங்கிலம் சரளமா உங்களுக்கு வருது, புரிஞ்சுக்கவங்கன்னா, நீங்க சந்திர சாரோட கிளாஸ் நிச்சயமா அட்டெண்ட் பண்ணுங்க. இப்ப எல்லாத்துக்குமே எண்ணங்கள் தான் அடிப்படை. கரெக்ட்டுங்களா? நமக்கு என்ன வேணும், என்ன வேணாம் அப்படின்றது எண்ணங்கள் தான் அடிப்படை. என்ன வேணும், என்ன வேணான்றது எண்ணங்கள் தான் அடிப்படை. ஸோ என்ன வேணுன்றதுக்கு அடிப்படை வந்து எண்ணங்கள் தான் அப்படின்னும்போது, நம்மளோட மனசுல என்ன நடக்குது? 95% அதே எண்ணங்கள யோசிக்கிறோம். நேத்து நடந்தது, முந்தா நேத்து நடந்தது. என்ன டார்ச்சர் பண்றாங்க ஆஃபீஸ்ல. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. என்னோட தொழில் வந்து நஷ்டமா இருக்குது. நேத்து இது இருக்கு. நேத்து சொன்னீங்க, நேத்து அத பத்தி யோசிச்சீங்க. முந்தா நேத்து அதே பத்தி யோசிக்கிறேன். முந்தா நேத்து அதே திருப்பி திருப்பி. அப்ப ஒரு 100% எண்ணத்துல 95% அதே எண்ணத்தை தான் நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப எண்ணத்த நீங்க மாத்தணும். ஏன்? எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரதுல ஒரு நாளைக்கு 50,000த்துலருந்து 60,000 எண்ணங்கள் வருது. 50,000த்துலருந்து 60,000 ரூபாவான்னு நெனச்சுங்க. உங்க பாக்கெட்லேருந்து ஒரு ஒரு ரூ. 100 எடுத்து அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டீங்க. ஒரு 50,000 பாக்கெட்ல இருக்குதுன்னு வச்சுக்கங்க. 50,000 எடுத்து டக்குன்னு போட்டுருவீங்களா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ரொம்ப கவனமா இருப்போம். அப்ப அந்த 50,000லேருந்து 60,000 எண்ணங்கள் இருக்குது. அந்த 50,000, 60,000 எண்ணங்கள் என்னன்னா, 95% முன்னாடி நாள் போல தான். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? நமது எண்ணங்களும், உணர்வுகளும் நமது வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி அப்படின்னும்போது, நமது எண்ணங்களும் நேத்து நடந்த மாரி 95% அதே தான் யோசிக்குது அப்படின்போது, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நேத்து இருந்த மாரி தான் இன்னைக்கும் இருக்கும். ஒண்ணும் பெருசா மாற்றங்கள் இருக்காது. ஏதோ ரொம்ப கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இருக்குமே தவிர, ஒண்ணும் பெருசா மாற்றங்கள் இருக்காது. அந்த 95% எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 80% வந்து எதிர்மறை, நெகட்டிவான எண்ணங்கள். இது நடக்காது, அது போகாது, அவரு சரியில்ல, நீங்க ஒரு தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டீம் சரியில்ல, எனக்கு வேலை பார்க்குறவங்க சரியில்ல, என்னோட ஆஃபீஸ்ல மேனேஜர் சரியில்ல, இந்த இது இல்ல. ஸோ மொத்த இதுல ஏற்கனவே 95% யோசிச்சதையே யோசிச்சுன்னுக்கிறீங்க. அதுலயும் 80% நெகட்டிவ் தான். அப்படின்னும்போது, உங்க வாழ்க்கையில நடக்கிறதும் அப்படியே தான் இருக்கும். நெகட்டிவா ஒண்ணும் பெருசா இல்லாம பழைய இதுவே நெகட்டிவா தான் நடந்திருக்கும். அப்ப நீங்க எத மாத்தணும்? எண்ணங்கள், யோசிக்கிற விதத்த மாத்தணும் 1. எண்ணங்கள வந்து திருப்பி திருப்பி நீங்க ஞாபகப்படுத்துனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நியூரல் பாத்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது நரம்பியல் பாதை வந்து வலுப்படுத்துது. ஒரு விஷயத்த இன்னைக்கு உங்க வீட்ல உங்களோட கணவர் பெயரையோ, மனைவி பெயரையோ நீங்க மறந்துருவீங்களா? தூக்கத்துல கூட மறக்க மாட்டீங்க. ரைட்டா? இதே வந்து ஒரு கல்யாணத்துல டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க ஒருத்தர. டக்குன்னு அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னமோ சொன்னாங்களே! என்ன இது? டக்குன்னு யோசிப்போம். ஏன்? அந்த ஒரு டைமு, 2 டைம் மட்டும் தான் அவங்களோட பேர நீங்க வந்து கேட்டீங்க, ஞாபகப்படுத்தீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்க வீட்ல இருக்கிறவங்களோட பேர் அடிக்கடி, அடிக்கடி வந்து ஆ சந்தோஷ், ராஜேஷ், சங்கீதான்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்க கூப்பிட்டுன்னே இருக்கிறீங்கனாலும், உங்க பேர் வந்து ஆழமா இருக்குது.
அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு எண்ணத்தையோ வந்து நீங்க அடிக்கடி திருப்பி திருப்பி நீங்க கேட்குறீங்களோ அது வந்து உங்களோட ஸ்ட்ராங்கா இருக்குது. எந்த ஒரு எண்ணங்கள் வந்து திருப்பி திருப்பி நீங்க இது பண்ணலையோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப தொடர்ச்சியா நீங்க நெகட்டிவான அதே எண்ணங்கள வந்து நீங்க திருப்பி திருப்பி யோசிக்கிறனால அது ஸ்ட்ராங்கா இருக்குது உங்களோட மனசுல. அடுத்தது செல்கள் கூட்டாகவும் ஒன்றாகவும் இணைந்து செயல்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல் எவ்வளவு இருக்குது? கிட்டத்தட்ட 300 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குன்னுவாங்க. அதாவது இப்படிங்கிறதுக்குள்ள 1,00,000 செல் வந்து புதுசா வந்துனே இருக்குது. ரைட்டுங்களா? அதே எண்ணங்கள். அப்ப அதே எண்ணங்கள் செல்கள் என்ன பண்ணுது? ஓகே இதுதான் வந்து பாஸ் சொல்றது பிறகு நம்ம கேட்போம். பாடியும் வந்து வேலை செய்யுது அதுக்கு தகுந்த மாரி. அப்ப அந்த செல்கள் எல்லாமே என்ன பண்ணுது? இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு அ ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ரமோஷன் அவங்க என்ன யோசிக்கிறாங்க? அந்த ப்ரமோஷன் வந்து இல்ல இந்த இந்த அ போன மேனேஜர் வந்து ஏதோ கடந்த கால அனுபவங்கள் வந்து என்னன்னா, ஒரு 2, 3 மேனேஜர் வந்து எ ப்ரமோஷன் குடுக்கல. ஏதோ ஒரு ஒரு விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கங்க. நெகட்டிவ்னு சொல்லக்கூட வேண்டாம். விரும்பத்தகாத விஷயங்கள், சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க எப்பப்பலாம் அந்த மேனேஜர்ன்னு சொன்ன உடனே, அந்த மேனேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே உங்களோட ஹார்ட் பீட் துடிக்குது. உங்களோட உடம்பு எல்லாமே அப்படியே அந்த ஒரு டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷனான ஒரு இடத்துக்கு போகுது. அப்ப நீங்க ஒரே ஒரு சிந்தனை தான் இது பண்ணேன். ஆனா உடம்புல இவ்ளோ செல்ஸ் இருக்குது. அந்த செல் அத்தனையும் ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து மெமரி ஞாபக சக்தி இருக்குது. அந்த அத்தனை செல்லும் ஒண்ணா சேர்ந்து அத பிரதிபலிக்குது. ஒவ்வொரு டைமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க ஒரு எண்ணத்த யோசிக்கும்போது, சும்மா யோசிக்கிறது கிடையாது. அது வந்து ஒரு உணர்வ உருவாக்குது. அந்த உணர்வு திருப்பியும் எண்ணத்த உருவாக்குது. திருப்பி அந்த எண்ணம் உணர்வு உருவாக்குது. இது எண்ணம், உணர்வுன்ற ஒரு சுழற்சி சைக்கிள். அதாவது ஒரு எண்ணத்த நீங்க உருவாக்குறீங்கன்னா, சும்மா நான் நான் ஒண்ணும் இல்ல சார் சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு என்னன்னா, அ நான் ஒண்ணும் அவங்க கிட்ட அதெல்லாம் சொல்லல சார். உங்ககிட்ட தான் சொல்றேன். இது வந்து புறம் பேசுறது. அவங்க கிட்ட காசிப்பிங். அவங்க கிட்ட சொல்றது இல்ல. அவங்க கிட்ட டைரக்ட்டா சொல்லிடணும். அது ஏதாவது இருக்குன்னா, டைரக்ட்டா அவங்க கிட்ட சொல்லிடணும். ஆனா, பின்னாடி வந்து இவங்க பேசுவாங்க. எப்ப நீங்க ஒரு எண்ணத்த நீங்க யோசிக்கனாலும், உங்கள் மூளையில் ஒரு ரசாயனம் உருவாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த ஒரு எண்ணத்துக்கும், எல்லா எண்ணத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. அந்த எண்ணம் ஒரு ரசாயன கெமிக்கல் உருவாக்கும். அந்த கெமிக்கல் என்ன பண்ணும், பாடிக்கு போயிட்டு, அது பாடியில அப்படியே டக்குன்னு பாடியில கலந்து, பாடியில என்ன மாரி ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கும். ஓகே. இந்த ஃபீலிங் இருக்கா? இந்த உணர்வு இருக்குதா? உடனே அந்த உணர்வு இந்த உணர்வு கரெக்ட்டா இருக்குதா? சந்தோஷமா இருக்குது. ஓகே. உடனே அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். திருப்பி அந்த உணர்வு என்ன பண்ணும்? அந்த சம்பந்தப்பட்ட எண்ணத்த உருவாக்கும். இத இப்படி புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. என்னோட மேனேஜர் ப்ரமோஷன் குடுக்கல. 3 3 வருஷமா இல்ல 4 வருஷமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, அது நெனச்சாலே எனக்கு வந்து ஒரு கோபமாவும், ஆத்திரமாவும் வருது. முதல்ல இந்த எண்ணம் யோசிச்ச உடனே ஆத்திரமும், கோவமும் சம்பந்தப்பட்ட ஒரு ரசாயனம் கார்ட்டிசால்ன்ற கெமிக்கல் உருவாகுது. ஓகேங்களா? கார்ட்டிசால்ன்ற ஒரு ரசாயனம் உருவாகி உடம்புக்குள்ள போகுது. ரத்தத்தில கலக்குது. ரத்தம் உடம்புல கலக்குது. இந்த உடம்பு உடனே அப்படியே ஆத்திரமா ஃபீல் பண்ணுது. உடனே உடனே என்ன பண்ணுது? நேத்தோ இல்ல ஒரு போன மாசமோ இல்ல நேத்து ஏதோ எங்கேயோ படிச்சிருப்பீங்க. தினமலர்லயோ, தினத்தந்திலயோ ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. மேனேஜர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய அவருடைய பணியாளர்களுக்கு புரமோஷன் அதிகமாக கொடுப்பதில்லை அப்படின்னு ஒரு ஆய்வு கூறுகிறது அப்படின்னு படிச்சிருக்கிறீங்க. எங்கேயோ யாரோ போட்டாங்க. உடனே அத பத்தி எங்கேயோ படிச்சிருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த உணர்வு நீங்க ஆத்திரமா ரொம்ப இதுவா ஃபீல் பண்ண உடனே, ஓகே இது அவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது. உடனே இது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் என்னென்ன இருக்குது? எங்கெங்க படிச்சிருக்கிறீங்க? என்ன போயிருக்கிறீங்க? என்ன யார் சொன்னது? அதெல்லாம் உங்க மனசுக்குள்ள வரும். அது என்ன பண்ணும்? திருப்பி ஆத்திரமான ஆமா உண்மதான். உடனே அது ஆத்திரமான ஒரு கோவமான ஒரு உணர்வையும், ஒரு வெறுப்பான ஒரு உணர்வையும் கொண்டு வரும். திருப்பி இது ஒரு சைக்கிள் போயின்னே இருக்கும். இது அதிகமாக அதிகமாக டிப்ரஷன். இந்த இதுல இருந்து வெளில வந்தாகணும். தியானம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா அதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. இல்லன்னு சொல்லல. பட் தியானம்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. இத பிரேக் பண்றது. இந்த இதுக்குள்ளயே மாட்டிக்கிறாங்க அப்டின்னா டிப்ரஷன். டிப்ரஷன்னா என்னது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப இருக்கு. அந்த ஃபீலிங் என்ன உணர்வு என்ன பண்ணுது? ஒரு எண்ணத்த உருவாக்குது. ஆமா, இந்த மாரி தான் இருக்கு. அவங்க யோசிக்கிற விதம் எப்படி இருக்கும்? நெகட்டிவா யோசிப்பாங்க. அந்த நெகட்டிவான யோசிக்கிற விதம் அ அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் நெகட்டிவான ஃபீலிங்ஸ் ஒரு அந்த உணர்வுகள கொண்டு வரும். அந்த உணர்வுகள் திருப்பி அந்த எண்ணங்கள உருவாக்கும். இந்த சைக்கிள் போயின்னே இருக்கும். சிந்தனை, உணர்வு இதுக்குள்ள மாட்டிக்குவாங்க. தியானம் பண்ணும்போது என்ன பண்றோம்? ஃபோக்கஸ மூச்சுல கொண்டு வரோம். இந்த தாட்ஸ கட் பண்றோம். அப்பப்ப பிரேக் போடுறோம். பிரேக் போடும்போது நம்ம பிரேக் போட்டுட்டே இருக்கிறோம். போக, போக, போக இந்த 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 மாரி நம்ம யோசிக்கிறத நிறுத்துறோம். சரிங்களா? ஸோ மனதில எண்ணத்த நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே எண்ணம் தான் காரணம். நம்ம யோசிக்கிற விதம். நம்ம கனவு இருக்குது. இந்த மாரி போகணும். நமக்கு ப்ரமோஷன் வேணும். ஆனா எது ஸ்டாப் பண்ணுது? நம்மளுடைய எண்ணங்கள். அப்ப என்ன பண்ணுது? எண்ணம் அதே மாரி யோசிச்சுனே இருக்கிறோம்.
அதே மாதிரி உணர்வு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த எண்ணத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ எண்ணத்தை மாற்றணும். அது அப்பதான் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும். இது வந்து நம்ம எண்ணங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா 4 வகையான எண்ணங்கள். ஓகேங்களா? 4 வகையான எண்ணங்கள். இந்த 4 வகையான எண்ணங்கள் பத்திரிஜி சொன்னது. ரொம்ப பேரழிவான, ரொம்ப மோசமான, மிகவும் மோசமான எண்ணங்கள். நான் நினச்சிக்கினேன் தியானத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப பாசிட்டிவாக நான் வீட்டிலலாம் சொல்லுவேன் ஒய்ஃப் கிட்ட, நான் ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கணும். ஏன் இந்த மாதிரி பாசிட்டிவ் யோசிக்கல, ரொம்ப பாசிட்டிவ் யோசிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை ஒன்று சொன்னாலும் இப்படி பாசிட்டிவாக சொல்லுங்கன்னுவேன். தியானம் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்குள்ள ரொம்ப மோசமான எண்ணங்கள் இருக்குதுன்றது. இந்த தியானம் வந்து லைட்டு போட்ட மாதிரி சொல்லிடும், இதுதான் இருக்குது, இது இல்லைன்னு. ஓகேங்களா? ஸோ நமக்கு பேரழிவான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். 3வது வந்து நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்கள். மிராக்குலஸ், அதாவது அதிசயமாக ரொம்ப அற்புதமாக யோசிக்கிற எண்ணங்கள். அப்போ எப்படி யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் வரும். நெகட்டிவாக யோசிச்சா நெகட்டிவானது, ரொம்ப மோசமாக யோசிச்சா மோசமானது, பாசிட்டிவ் யோசிச்சா பாசிட்டிவான ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இதே மிராக்குலஸாக அற்புதமாக யோசிச்சா அற்புதமான ஒரு வாழ்க்கை வரும். அப்போ நம்மளோட எண்ணங்களை எப்படி எடுத்துகிட்டு போகணும்? அதிசயமும், அதாவது ரொம்ப மிராக்குலஸாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் யோசிக்கக்கூடிய மாதிரி நம்மளோட மனசை கொண்டு போகணும். அதை எப்படி பண்ணுறது? இது என்ன, எப்படி அப்படி உதாரணம் சொல்கிறேன்னா, இது பத்திரிஜி சொன்னதோட விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்கம். அது அவரோட உதாரணம். காரை நீங்கள் கார் ஓட்டுறீங்க. காரை நீங்கள் ஒரு சிட்டியில் ஓட்ட போகிறீங்க. சிட்டியில் கார் எடுத்துன்னு ஓட்டுறீங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ஓட்டிருக்கீங்க, ஆனால் சிட்டியில் ஓட்ட போகிறீங்க. உங்களோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, சிட்டியில் ஓட்ட போகிறேன், எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்படியாவது ஏதாவது விபத்து ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். அது பேரழிவு, டிசாஸ்டர்ஸ் தாட், மோசமான எண்ணம். எதிர்மறை நெகட்டிவ். ஆமாம், எனக்கு வந்து எப்படியும் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், தெரியல, எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணுவேன், எப்படியாவது முயற்சி பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அது நெகட்டிவ் தான். அப்போ என்ன பண்ணும், அது தகுந்த மாதிரியான சூழ்நிலைகள் அது தகுந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பாசிட்டிவ். கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நிச்சயமாக என்னால் முடியும், நான் பார்க்குறேன், நான் ஓட்டிட்டு என்னால் ஓட்ட முடியும். சிட்டியில் நிறையா டிராஃபிக் இருக்கும், நிறைய பேர் இப்படி அப்படி ஓட்டுவாங்க தான், கண்ணாமண்ணு ஓட்டுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் ஓட்டிடுவேன் அப்படின்றது பாசிட்டிவானது. அற்புதமானது, சிட்டியில் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், 20 நிமிஷத்தில் வந்துடுவேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள், என்னதான் இது வந்து இந்த சிட்டியில் போயிட்டு வர்றது வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கினாலும் என்னால் 20 நிமிஷத்துல வர முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிட்டியில் 20 நிமிஷத்தில் என்னால் வர முடியும். சூப்பராக வண்டி ஓட்டிட்டு சூப்பராக நான் வந்துடுவேன் பாருங்க அப்படின்னு. 20ன்றது 25 நிமிஷம் கூட இருக்கலாம், பரவாயில்ல, பட் நீங்கள் பண்ணிடுவீங்க. அது அற்புதமாக யோசிக்கிறது. இதே இப்படி சொல்கிறேன், ஒரு வேலையை சம்மந்தப்பட்டது. உங்கள் கம்பெனியில் வேலை கொடுக்குறாங்க, புதுசாக ஒரு வேலையை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கம்பெனி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வேலை இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இதுக்கான தகுதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் இதுக்கான கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி கிடையாது, நீங்கள் தான் பண்ணி ஆகணும், எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது. ஐயோ, நம்மளால முடியாது, இதெல்லாம் எனக்கு எப்படி பண்ணுறதே தெரியாது, நான் போயிடுறேன் இந்த வேலைக்கு, இந்த வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இது பேரழிவான எண்ணம். 2வது நெகட்டிவ். திருப்பி இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இந்த உதாரணத்தில் நெகட்டிவ், இதெல்லாம் எனக்கு கஷ்டம்தான், என்னால் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா கம்பெனியில் கொடுத்துட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டு உங்களே நெகட்டிவாக பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் 5 மாதத்தில் பண்ணணுன்றாங்க. இல்லை, இப்படி இருந்தாலும் 5 மாதம்லாம் பண்ண முடியாதா, ஒரு 7-8 மாதமாவது ஆகும், இல்லை 10 மாதமாவது ஆகும். ஓகே, நீங்கள் 10 மாதன்றது 11 மாதமாக கூட ஆகும், 12 மாதமாக கூட, நீங்கள் சொன்னது ஒன்று இருக்கும், அதை விட அதிகமாகவே பண்ணி முடிப்பீங்க. நெகட்டிவாக சக்ஸஸ் வர்றது எங்கன்னா பாசிட்டிவாக யோசிக்கும் போது. கஷ்டம்தான், இதில் பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கஷ்டம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கஷ்டம்தான், இருந்தாலும் என்னால் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு 6 மாதத்தில் முடிக்கிறத ஒரு 6 மாதமோ இல்லை 7 மாதத்துலேயே முடிச்சிருவீங்க. என்னால் பண்ண முடியும், கொஞ்சம் பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன், என்னால் எப்படியாவது முடிப்பேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது பாசிட்டிவ். இதே அற்புதமாக யோசிக்கிறவங்கன்னா, அது எனக்கு இது ஒரு வாய்ப்பு, ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் இந்த கற்றுக்கிறது கிடையாது, இது ஒரு வாய்ப்பு, எனக்கு இதை புதுசாக கற்றுக்க போகிறேன், இது எப்படி பண்ணுறதுன்னு பண்ண போகிறேன், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய வேலை என்னை நம்பி கொடுக்குறாங்க, அப்போ நான் நிச்சயமாக நான் சாதிப்பேன், என்னால் முடியும், எனக்கு வந்து ரொம்ப இதனால் என்னோட வாழ்க்கையும் மாறும், என்னோட கம்பெனியும் மாறும். ஸோ நான் நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு நான் வந்து 5 மாதத்தில் 4 மாதத்துலேயும் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா அது அற்புதமாக யோசிக்கிறது.
அப்போ நீங்கள் 6 மாதம் முடிக்க வேண்டியதை ஒன்று 5 மாதத்துலேயும் முடிக்கலாம், 6 மாதத்துல முடிக்கலாம். அது எப்படின்னு டைம் விட்டுருங்க. பட் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம எப்படி போகணும்னா இந்த இந்த 2 அதிசயமாக மிராக்கிளாஸும் யோசிக்கிறதுக்கும் அப்படிதான் நம்மளோட எண்ணங்களை செலுத்தணும். இன்னும் 2 டாபிக் இருக்கு. எண்ணங்களை எப்படி உயர்த்துறது, எப்படி மாற்றுறது அப்படின்னுட்டு. நேரம் ஆல்மோஸ்ட் 7:40 ஆயிடுச்சு. நம்ம விஷன் போர்டு இன்னும் 3 விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். இது எப்படி நம்மளோட விஷன் போர்டு கொண்டு வர்றது, நம்மளோட குறிக்கோளை வந்து எண்ணங்களை வந்து நம்ம வந்து உயர்ந்த எண்ணங்களாக மாற்றணும், பாசிட்டிவாக மாற்றணும், நெகட்டிவாக மாற்றக்கூடாது. நோய் இருக்கு எனக்கு இந்த மாதிரி சரியாகணும்னா எதுக்கு சரியாகணும் கிடையாது. என்னோட உடம்பு சரியாயிடுச்சு, என்னோட உடம்பு ரொம்ப அற்புதமாக மாறிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி இருக்கணும். தெளிவாக எல்லாத்தையும் சொல்லணும். இதெல்லாம் பற்றி பார்ப்போம்.